Hey foodies, welcome to liveloudofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான். கோதுமை ரவை வச்சு எப்படி ஒரு சூப்பரான காராபாத் பண்ணுறது அப்படின்றது தான். இது கூடவே 1 மினிட்டில் அரைக்கக்கூடிய சட்னியும் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு உளுந்தம்பருப்பை தாளித்து விடுங்க. அதெல்லாம் கலர் மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கடலைப்பருப்பையும் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன 1 இன்ச் ஜிஞ்சரை ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் வெஜிடபிள் வச்சியும் செய்யலாம், இல்லைனா வெஜிடபிள்ஸே இல்லாமையும் செய்யலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட் அண்ட் பட்டாணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு கலந்து விட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போதே நம்ம இதில் கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த கோதுமை ரவையை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் நம்ம தண்ணி சுட வைக்க போகிறோம். அதாவது 1 கப் அளவுக்கு நம்ம இந்த கோதுமை ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணியை இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. ஞாபகத்தில் இருக்கட்டும், நம்ம பக்கத்தில் இருக்கிற குக்கர் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகிட்டுருக்கணும், இல்லைனா எல்லாமே தீஞ்சு போயிடும். இப்போது இதை 1.25 கப் அளவுக்கு இருக்கிற தண்ணியை நல்லா இந்த மாதிரி கொதிக்கும், ரோல் பாயில் ஆகி கொதிக்கணும். இந்த தண்ணி இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா குக்கரை இந்த நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தண்ணி இதில் கலந்து ஊற்றுறோம். இதுலேயே இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றுறோம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி விசிலையும் வச்சிடுறோம். இப்போ பாருங்கள், ஃப்ளேம் எல்லாம் ஆஃபில் தான் இருக்குது. 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷத்தில் உள்ளார இருக்கிற ப்ரெஷர்லேயே நம்மளோட உப்மா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு 1 மினிட் சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இது மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இப்போ இதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி சும்மா ஒரு கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட காராபாத்துக்கு ஏற்ற மாதிரியான சூப்பர் சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து சட்னியில் ஆட் பண்ணிடலாம். 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காராபாத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்களா, நம்மளோட காராபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக பலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இது சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன்னா கோதுமை ரவையில் தானே செய்கிறோம், அதனால் ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம ரவா கேசரி ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தையுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.